ஹீரோவோட பர்த்டே பார்ட்டில நம்ம ஹீரோயின் பியானோ வாசிச்சிருப்பாங்க. இதனால கோவப்பட்டு நம்ம ஹீரோவுமே ஹீரோயின தள்ளி விட்டுட்டு இருப்பாங்க தண்ணில. எல்லாருமே நம்ம ஹீரோவ திட்டிட்டு ஹீரோயின மட்டும் கூட்டின்னு போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ ஒரு மாரி சோகமா அந்த பியானோல போய் உட்காந்து ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறாரு. ஆக்சுவலி இப்ப நம்ம ஹீரோவோட பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் தான். நம்ம ஹீரோக்கு ஏற்கனவே ஒரு லவ் இருந்திருக்கு. அந்த பொண்ணு மேல பயங்கர நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா லவ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. அது என்ன அப்டின்னா, இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்ன்றது ரொம்பவே ஆசை. எல்லாருமே இந்த பொண்ணுகிட்ட "நீ அவனோட தயவுல தானே வாழ்ந்துகிட்டு இருக்க" அப்டின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே அந்த பொண்ணுக்கு ரொம்பவே கஷ்டத்த குடுத்துருக்கும். அதனால அவன்கிட்ட "இல்ல நான் வெளிநாட்டுக்கு போணும். நான் படிக்கணும். நான் நெறைய விஷயங்கள் சாதிக்கணும்னு நெனைக்கிறேன். உன்னோட தயவுல நான் வாழக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். நான் ஒரு இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்னு நெனைக்கிறேன்னு" சொல்லும்பொழுது, நம்ம ஹீரோவுமே "நீ ஏன் அப்படிலாம் யோசிக்கிற? நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ். நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறோம். நீ இப்போ போய் அதெல்லாம் யோசிக்கிறியா?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாரு. பட் இருந்தாலும் அந்த பொண்ணு வந்துட்டு இதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம, "இல்ல நான் கெளம்புறேன்" அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா ஒரு ஸ்கூல் காம்படிஷன்ல இவங்க 2 பேருமே பியானோ வாசிக்கிறதா இருந்துச்சு. பட் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடியே அந்த ஸ்கூல விட்டு லீவ் ஆயிருப்பாங்க. இதனால நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் இந்த பியானோ வாசிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாரி அந்த பியானோ ஒரு மூலைக்கா வச்சிருப்பாங்க அவங்களோட ரூம்ல. ஸோ இது எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோயின் பியானோ வாசிச்சதுனால, நம்ம ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்து அந்த பியானோ வாசிச்சதுனால நம்ம ஹீரோயின போட்டு திட்டிட்டாரு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினும் ஸ்கூல் கிளம்பலாம்னு சொல்லி கிளம்பி வரும்போது, நம்ம ஹீரோவுமே என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லியும் கேட்கலான்னு வராங்க. ஆனா நம்ம ஹீரோயின் கண்டுக்காம போய் சேர்ல உட்காந்துர்றாங்க. நம்ம ஹீரோவோட அம்மாவுமே, "இங்க பாரும்மா, அவன் செஞ்சது தப்பு தான். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு" சொல்றாங்க. "ஐயோ! பரவால்ல ஆண்டி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சாப்பிட்டு அங்கருந்து எழுந்து போயிடுறாங்க. ஸ்கூலுக்கு கிளம்பி போலான்னு பார்த்தா, நம்ம ஹீரோ கிளம்பி வரல. அந்த சார் கிட்ட வந்துட்டு, "என்ன அவர் வரலையா?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. "இல்லம்மா, அவன் வரல. நீங்க மட்டும் தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு போறாங்க அங்கருந்து. உடனே நம்ம ஹீரோ அவனுக்கு வந்து கிஃப்ட் எல்லாமே எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுல நம்ம ஹீரோயின் என்ன கிஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எடுத்து பார்த்துட்டு, அந்த சட்டைய போட்டு பார்க்குறாங்க. அந்த சட்டைய போட்டு பார்த்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆனா பின்னாடி பார்த்தா கிழிஞ்சு போய் ஏதோ தச்சா மாரி இருக்குது. இத பார்க்க நம்ம ஹீரோக்கு கடுப்பாயி போய், "என்ன பண்ணி வச்சிருக்க நீ?" அப்படின்ற மாரி செம கடுப்பாயிடுறாரு. நம்ம ஹீரோயின் இங்கிருந்து ஸ்கூல் போறாங்க. ஆனா யாருமே நம்ம ஹீரோயின் கிட்ட சரியா பேசவே இல்ல. அவங்க போய் ஒரு இடத்துல உட்காந்துலான்னு பார்க்குறாங்க. ஆனா அங்க பார்த்தா யாரோ கம் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. இதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா? அவனுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்டு அவங்க எப்படியோ அங்கருந்து வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுமே கேட்குறாங்க, "இவ்ளோ பேரும் உனக்கு அகைன்ஸ்ட்டா இருக்காங்க. நீ எப்படி இந்த ஸ்கூல்ல சர்வே பண்ண போற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் கூட தான் நீங்க எல்லாருமே இருக்கீங்களா? என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான். நீ இருக்க. எல்லா விதத்திலயுமே நீங்க எல்லாருமே என்ன புரொடெக்ட் பண்றீங்க. அதனால எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எனக்கு எந்த ஒரு கஷ்டமே தெரியல." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. சரி ஓகே. எப்பவுமே நீ சேஃபா இருக்கணும். எல்லா நேரங்கள்லயும் நாங்களும் உன் கூட இருக்க முடியாது இல்லையான்னு சொல்றாங்க. சரி ஓகே, ஓகே. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயினுமே சொல்றாங்க. இப்ப பிடி பீரியட் வருது. எல்லாருமே வந்துட்டு விளையாடலாம்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்கு போறாங்க. அங்க பார்த்தா இந்த 2 பசங்க இருக்காங்க இல்லையா? அந்த பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு, "சார் எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு" சொல்லிட்டு அவளும் போய் உட்காந்துர்றா. அவளோட ஃப்ரெண்டுமே, "சார் எனக்கும் வயிறு வலிக்குதுன்னு" சொல்லிட்டு அந்த பொண்ணும் போய் உட்காந்துர்றாங்க. இப்ப பிடி பீரியட்ல இவங்க எல்லாருமே விளையாடலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப இந்த 2 பொண்ணுங்களும் சும்மா இல்லாம நம்ம ஹீரோயின் கிட்ட வம்பு இழுக்க பார்க்குறாங்க. "நேத்து எவ்ளோ தைரியம் தான் உனக்கு அந்த பியானோவ வாசிச்சிருப்ப. அதுவும் இல்லாம எங்களையும் வேற மாட்டி விடுறியா?" அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருப்பாங்க. இதனால அந்த பொண்ணுமே, "நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். நீ மட்டும் அப்படி சொல்லாம இருந்தனா, நான் ஏன் அந்த பியானோவ எடுத்துக்க போறேன்?" அப்படின்ற மாரி 2 பேருக்குள்ள வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. உடனே இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் சும்மா இல்லாம, "நீ தாண்டி எல்லாத்துக்கும் காரணம்னு" அடிக்கலான்னு போறா. நம்ம ஹீரோயின் அடிக்காதன்னு சொல்லி கைய தான் தடுத்து விட்டுருப்பா. ஆனா இந்த பொண்ணு வேணும்னே அங்க சார் இருக்கிறதுனால விழுந்துட்டு இருப்பாளா. ஸோ இந்த சாருமே அத நோட் பண்ணிட்டு, "ஏய் உனக்கு வேற வேலையே இல்லையா?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின போட்டு திட்டி விட்டுறாரு. இதனால நம்ம ஹீரோயினுமே எவ்வளோ சொல்ல முயற்சி பண்றாங்க. "சார் நான் எதுவுமே பண்ணல. அவங்க தான்" சொல்லிட்டு. ஆனா அவர் எதுவுமே கண்டுக்காம ஹீரோயினுக்கு பனிஷ்மென்ட் குடுத்துட்டு அங்க இருந்து போயிறாரு. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் கைஸ்.